சாய்ராம். நம் அன்பான சீதாராமன் அவர்களையும், நம் அன்பான சிரடி சாய்பாபாவையும், நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவையும் நாம் இவர்களை அனைவரையும் வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். ராமாயணத்தில் நுட்பமான அர்த்தம் என்ன என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா மிக சிறந்த கதாபாத்திரங்களை எடுத்துக்காட்டி நமக்கு அன்புடன் விளக்குகிறார்கள். வேதங்கள் ஆழமான, அளவிட முடியாத, முடிவில்லாத ஞானத்தின் சாரமாகும். திரேதா யுகத்தில் 4 வேதங்களும் உடல் ரூபம் எடுத்து ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் என அவதரித்தன. ருக்வேதம் ராமனாகவும், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகிய முறையில் லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் ஆகியோர் ரூபமாகவும் வெளிப்பட்டன. ராமன் ருக்வேதத்தின் சின்னமாக இருந்தார். அவர் மந்திர ரூபம், மந்திரங்களின் உருவம். லக்ஷ்மணன் மந்திர இத்ரஷ்டா, மந்திரங்களை தியானித்து உணர்ந்தவர். அவர் ராமனின் போதனைகளை நடைமுறைப்படுத்தினார். ராமனை முழுமையாக பின்பற்றினார். ராமன் நாமத்தை விடுதலை தரும் மந்திரமாக கருதினார். லக்ஷ்மணன் ராமனை தாய், தந்தை, குரு, கடவுள் என அனைத்துமாக எண்ணினார். பரதன் சாம வேதத்தின் உருவமாக இருந்தது. ராம நாமத்தை உணர்வு, ராகம், தாளம், பாவம், இசை, லயம் ஆகியவற்றுடன் இடைவிடாமல் ஜபித்தார். பரதன் நிர்குண வழிபாட்டின் குணங்களற்ற இறைவனை வழிபடும் நிலையில் ஈடுபட்டிருக்கும் போது, லக்ஷ்மணன் சகுன வழிபாட்டின் குணங்களுடன் இருக்கும் இறைவனை வழிபடும் நிலை ஆனந்தம் அடைந்தார். அதர்வண வேதம் சத்ருகனாக வெளிப்பட்டு தனது 3 மூத்த சகோதரர்களையும் பின்பற்றி உலக வாழ்க்கையை வென்று மேலும் புலன்களையும் அரசாட்சியும் வெற்றி கொண்டார். நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக உரை மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு. அயோத்தி என்பது தீய சக்திகள் புக முடியாத, வெல்ல முடியாத இடத்தை குறிக்கிறது. அந்த இடம் இதயம். அங்கேயே ராமர் வாசம் செய்கிறார்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.